அன்னைக்குள்ள இருக்கிற ஒரு சுமூக உறவு போகும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அண்ணாமலை கிட்ட தெரிவிச்சிருக்கீங்களா? அண்ணாமலைகிட்ட இன்னும் தெரிவிக்கல. அந்த தம்பி அண்ணாமலையை லண்டனில் ஒரு நாள் முழுக்க சந்தித்தார். ஆரம்பத்திலிருந்து அண்ணாமலை எப்படி அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு துரோகம் பண்ணுறாருங்கிறத தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதை தான் நேரேட் பண்ணுறேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கமுங்க தினேஷ். ஐயா என்ன தொடர்ச்சியாக உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் என்ன தனிப்பட்ட விரோதம் ஏதாவது இருக்குதுங்களா? அண்ணாமலை எனது அன்புக்குரியவர், பாசத்துக்குரியவர். அவர் மேலே எனக்கு தனிப்பட்ட எந்த முரண்பாடும் கிடையாது. அண்ணாமலை இன்னும் சொல்லப்போனால் மாற்றத்திற்கான மராத்தான் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை அவர் சொந்த ஊரில் நடத்தின போது எனக்கு தெரிய ஒரு 50 ஏக்கருக்கு மேலே அதை சீர்திருத்தம் பண்ணி அதுக்கு அந்த ஓடுவதற்கான கோடுகள் எல்லாம் போட்டு மாற்றத்திற்கான மராத்தான் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார். அதில் பஞ்சாபில் இருக்கிற ஒரு ஐஏஎஸ் கேடர், அவர் சொந்த ஊர் மாமரத்துப்பாளையம், மாமரத்துப்பட்டி. அவர் எனக்கு கொஞ்சம் தோர்த்து சொந்தம் கூட. அரவிந்த்னு அவங்க அப்பா, அவங்க சித்தப்பா சிஎஸ்ன்ட்டு தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர். அப்படிலாம் எனக்கு கொஞ்சம் தூரத்து உறவுன்னு சொல்லிக்கலாம், அல்லது தூரத்தில் தெரிஞ்சவங்க சொல்லிக்கலாம். ஆனாலும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி தன்னுடைய கேரியரை விட்டுட்டு இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவர் எதனால் பாரதிய ஜனதா கட்சியில் சேர்ந்தார்னு எனக்கு தெரியாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வேலை செய்கிறதுக்காக வந்திருக்கார். அப்படிங்கிற போது இது ஒரு இளைஞர்களை ஊக்குவிக்கிறது, இளைஞர்களால் தான் முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்குது. அது இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலை விவேகானந்தரை போல், விவேகானந்தர் அவருடைய இளம் வயதில் சொன்னது தான் அது. ஒரு 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த பிரபஞ்சத்தை மாற்றி காட்டுகிறேன் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னார். அது மாதிரி அந்த மாற்றத்துக்கான மராத்தான் ஓட்டம் ஆரம்பிக்கிற போதே இளைஞர்கள் அவருக்கு பின்னாடி இருந்தாங்க. அது தொடர்ந்து அவர் இளைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்காக அந்த வீத லீடர்ஷிப் சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. அந்த ட்ரஸ்ட் இப்போ முன்னாத்த அளவுக்கு இப்போ இயங்குறது இல்லைங்களே? இருக்கட்டும், அதில் என்ன தொய்வு இருக்குதுங்கிறத பற்றி நமக்கு அக்கறை இல்லை. அதில் ஒரு அக்கறை இல்லை. ஆனால் அண்ணாமலை அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாரதிய ஜனதா கட்சி உறவு வச்சிருக்கிறது, உறவு வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணபோது, சென்ற பாராளுமன்ற தேர்தலில் உறவு வைக்கணும் அப்படிங்கிற நிலை எடுத்த போது அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்தவர் அண்ணாமலை. அன்றிலிருந்தே அண்ணாமலையுடைய நடவடிக்கைகளை நான் விமர்சனம் செஞ்சுக்கிட்டு தான் வர்றேன். என்னென்னா, இதை நீங்கள் அவரிடம் தெரிவிச்சிங்களா? இந்த மாதிரிலாம் நீங்கள் இடையில கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்கீங்க, இதனால் கூட்டணிக்குள்ளே இருக்கிற ஒரு சுமூக உறவு போகும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் அண்ணாமலை கிட்ட தெரிவிச்சிருக்கீங்களா? அண்ணாமலைகிட்ட இன்னும் தெரிவிக்கல. நீங்கள் ஒரு வேளை சொன்னால் அது மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா? அவர் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா என்னன்னு தெரியல. அவ்வளோ பெரிய மரியாதையெல்லாம் எனக்கு கொடுப்பாருன்னெலாம் தெரியல. ஆனால் எனது தம்பி லண்டனில் டாக்டர் ராஜான்னு பேர். அந்த தம்பி அண்ணாமலையை லண்டனில் ஒரு நாள் முழுக்க சந்தித்தார். அது வெளியில் யாருக்கும் தெரியாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன், அது கூட சொல்ல வேண்டியதில்லை. ஆனால் என் தம்பி மூலமாக அண்ணாமலைக்கு இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லி சில அறிவுரைகளையும் சொன்னேன் நான். இவர் சொன்னாரா, அவர் கேட்டுக்கிட்டாரா அப்படிங்கிறத பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு தெரியாது. என் தம்பியும் சொல்லலை. அந்த தம்பி யாருன்னா, முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதி செங்கோட்டுவரனுடைய தம்பி பையன். அண்ணாமலைக்கும் அவருக்குமான உறவு இருக்குது. அவங்க சந்திக்கிற போது அவங்க உறவு தெரிஞ்சா தெரியலன்னு தெரியல, ஆனால் உறவு தான். அது இவருக்கும் தெரிஞ்சுக்கணும், அவருக்கும் தெரிஞ்சுக்கணும். அப்படிலாம் சொன்னால் கேட்பாரான்னு தெரியல. ஆனால் நான் சொன்னேன், இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இவர் அணுகிய விதம் சரியில்லை. ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்குது, இங்கே ஒன்றுமே இல்லாமல், பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிங்கிறது ஒன்றுமே இல்லாமல் இருக்கிற போது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சியில் உள்முரண்பாடுகள் நிறைய இருக்குது. அந்த முரண்பாடுகளோட போராடிட்டு அதை வென்றெடுத்துக்கிட்டு வர்றவர் எடப்பாடியார் அவர்கள். அந்த சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற தேர்தலை சந்திக்கணும். அதற்கு சரியான கூட்டணி கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேர்ந்தெடுத்த பின்னாடி
2022 ஜூலை 11 முதல் பொதுக்குழு கூட்டம் எடப்பாடியார் கூட்டுறார். அந்த முதல் பொதுக்குழு கூட்டத்தில் அவர் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படுறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னாடி அங்கே இருக்கிற உள்கட்சி போராட்டம், ஓபிஎஸ் போய் அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்தை அடித்தது, நொறுக்கினது, கேஸ் போட்டது, இரட்டைகளை பறிக்கிறதுக்காக கேஸ் போட்டது, அப்படி நிறைய ஒரு போராட்டம் ஓபிஎஸ் நடத்திட்டுருக்காரு. டிடிவி தினகரன் வந்து துரோகி எடப்பாடியார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் அவர் ஒரு சத்தம் போட்டுட்ருக்காரு. இவங்க எல்லா சத்தத்தையும் அடக்கிட்டு அவர் தன்னுடைய தான் எடுத்த கொள்கையில் தான் எடுத்த நோக்கத்தை சரியாக ஆளுமை நிரூபித்து தலைவர் ஆகிட்டார். நெருப்பாற்றில் நீந்தி கரை சேர்ந்தவர் மாதிரி அவர் வந்து போயிட்டே இருக்கார். அவருக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்க. அந்த சூழலில் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உறவு வச்சுக்கிட்டு பாராளுமன்ற தேர்தல் சந்திக்க போகிற நேரத்தில் இவர் போய் ஓபிஎஸ்ஸை சந்திக்கிறது, டிடிவி சந்திக்கிறது, அப்புறம் வந்து எடப்பாடியாரை பற்றி தேவையில்லாமல் பொதுவெளியில் அவருக்கு வாய் இருக்குதுங்கிறதுக்காக ஒவ்வொரு வார்த்தையும் பொருள் புரிந்தது, அதெல்லாம் வாமிட் பண்ண முடியாது. அப்படி வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தார் இந்த அண்ணாமலை. அதற்கு நாம் என்ன பார்த்தோம்னா, ஒரு பக்குவம் இல்லாமல் ஒரு அரசியல்வாதி, அரசியலே தெரியாமல் ஒரு பக்குவம் இல்லாமல் இவர் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. பக்குவம் இல்லாதவர் தான் வந்து மத்திய அரசாங்கம் வந்து தலைவராக்கி இருக்குங்களா? மத்திய அரசாங்கம் யார் வேணாலும் தலைவராக்கும். அதான் அவங்க ஏன் தலைவராக்குனாங்க அப்படிங்கிறதுலாம் அது வேறு விஷயம். நம்ம பார்வையில் இது வந்து பிஜேபியே அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அஜெண்டாவாக இருக்குமாங்கிறத திரும்ப திரும்ப நானும் உங்ககிட்ட சந்தேகமாக எழுப்புறேங்க ஐயா. இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அண்ணாமலையை பாரதிய ஜனதா கட்சி ஏன் தலைவராக்குச்சு, அவருக்கான என்ன சுதந்திரத்தை கொடுத்துருக்குது, அது பற்றிலாம் அந்த கட்சியினுடைய உள்விவகாரங்கள்லாம் நான் தலையிட விரும்பலை. ஆனால் ஒரு கூட்டணி கட்சியை அண்ணாமலை வந்து அணுகிய விதம் வந்து ரொம்ப அருவருக்கத்தக்கதாக இருக்குது. அதைத்தான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அண்ணாமலை நாகேந்திரன் அவர்கள் போய் அவர் எடப்பாடியாரை வந்து சந்திச்சுட்டு வராங்க. இல்லை, அதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் இப்போ நடக்கிற விஷயம். ஆரம்பத்திலிருந்து அண்ணாமலை எப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் பண்ணுறாருங்கிறத தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், அதை தான் நரேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அவர் செப்டம்பரில் மறுபடியும் பொதுச் செயலாளர் ஆகிறாரு. அப்போவும் அண்ணாமலை வந்து அவரை பற்றிலாம் அதிகமாக பேசலை. ஒரே வரியில் அவர் வந்து செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அடுத்த நிமிஷமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் தான் இருக்குது, அவர் தான் பொதுச் செயலாளர், அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி உறவு வச்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாராளுமன்ற தேர்தலில் கலங்கண்டிருந்தா 20 பாராளுமன்ற தொகுதியில் ஜெயிச்சிருப்பாங்க. இதை எல்லாமே இதுக்கெல்லாமே தடையாக இருந்தவர் அண்ணாமலை தான். அவர் ஏன் தடையாக இருந்தாருங்கிறதுக்கு அப்பொழுது எங்களுக்கு புரியல. ஆனால் பின்னாடி அவருடைய போக அவருடைய பேட்டி, அவருடைய நடவடிக்கைகள் இதெல்லாமே பார்த்தா இவர் வந்து ஏதோ பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவர் விரும்பலை. அவர் தானே எல்லாமே பண்ணணும் அப்படின்னு அவருடைய நடவடிக்கையெல்லாம் நமக்கு அப்படித்தான் பார்த்தது. எனக்கு தெரிய பாரதிய ஜனதா கட்சியிலேயே பல பேர் இவருடைய செயல்பாட்டை விரும்பலை. நிறைய அது ஒரு கட்சின்னு இருந்தால் உள்ள வந்து ஆதரவுகளும் இருக்குதான் செய்யும், முரண்பாடு இருக்குதான் செய்யணும். அதை கூட நான் சொல்லலை, ஆனாலும் இருந்ததுங்கிறதுக்கு சொல்கிறேன். அவர் எல்லா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் அல்லங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணமாக சொல்கிறேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதெல்லாம் விடுங்க, தொடர்ந்து அதை பலவீனப்படுத்தினார், தனியாக நின்னார். நான் 18% வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னார். இந்த பர்சன்டேஜுங்கிறதே ஒரு பித்தலாட்டம். நீங்கள் பர்சன்டேஜ் ஒவ்வொரு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி தனியாக என்ன ஓட்டு வாங்குச்சு, கூட்டணியோடு சேர்ந்து என்ன ஓட்டு வாங்குச்சு அப்படிங்கிற புள்ளி விவரங்கள் இன்றைக்கி பொதுவெளியில் பேசுங்க ஐயா. அது சரிங்க. இப்போ இருக்கிறதுலேயே வந்து போன முறை பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் தானே ஜெயிச்சது. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்த சட்டமன்ற தொகுதி தேர்தலில் வந்துட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணி, 24 பாராளுமன்ற தேர்தலில் வந்து பாரதிய ஜனதா தலைமையிலான கூட்டணியில் சிறு சிறு கட்சிகளை சேர்த்து தான் நின்றாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க கன்சல்டேட் பண்ணி காமிச்சதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கட்சி வளர்ந்துருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் வளர்ந்துருக்கிறதுங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லைங்களாங்க ஐயா? ஏங்க, ஒரு அகில இந்திய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அது வந்து கூட்டணி வச்சுக்கிச்சு, அது வந்து எறும்பு துரும்பு கரும்புன்ட்டு எவனவனை எல்லாம் கூப்பிட்டு சேர்ந்துக்கிட்டு
அது ஒரு பெரிய கூட்டணின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அண்ணாமலை திருமதி தமிழிசை அவர்கள் தலைவராக இருந்த காலத்தில் நோட்டாவோட போட்டி போடுதுன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த காலம் அது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கூட நோட்டா ஓட்டு அதிகம் வாங்கிருச்சு, பாரதிய ஜனதா கட்சி கம்மியாக வாங்கியிருந்தது. அப்படியான கட்சியை வந்து கட்டமைச்சு எழுப்பி கொண்டுட்டு வர்றது வந்து அண்ணாமலை அவர்கள் காலத்தில் தான் நடந்தது. அப்படிங்கிறப்ப அவரோட கட்சிக்கு தானே விசுவாசமாக இருப்பார். அவரோட கட்சி நாளைக்கு 26 வெற்றி பெறலான்னு பரவாயில்ல, 29 நம்ம தனிச்சு ஒரு 4 தொகுதியாவது பாராளுமன்றத்தில் நம்ம வெற்றி பெற்று மோடிக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல என்ன தவறு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அப்படி நினச்சா அவர் அதைத்தான் பண்ணணும். ஏன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட உறவு வச்சுக்கிறோம்னு பாரதிய ஜனதா கட்சி அமித்ஷா கூப்பிட்டு பாரதிய ஜனதா கட்சியும் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களும் பேசிட்டு வந்த பிற்பாடு நீங்கள் இந்த கூட்டணி உறவை பற்றி, இந்த கூட்டணி வலுவான கூட்டணியை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு உண்மையான பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசணும். அதை விட்டுட்டு கூட்டணியில் இருக்கிற நண்பனையே நீங்கள் அசிங்கப்படுத்திட்டு இந்த எதிரிக்கு நீங்கள் அடையாளம் காட்டிகிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி உங்களுக்கு அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய உணர்வு எப்படி இருக்குது? அவருடைய கருத்துக்களை பற்றி இப்போ இருக்கிற தலைவர் நயினார் நாகேந்திரன் என்ன நினைக்கிறார் அண்ணாமலையோட கருத்தை பற்றி? அவர் நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை பற்றி எந்த கமெண்ட்டும் அடிக்கல. ஆனால் என்ன ஒரு காரணமெல்லாம் இல்லை, ஒரு நாகரிகம் கருதி பாரதிய ஜனதா கட்சிங்கிற ஒரு கட்சியில் முன்னாள் தலைவரை அவர் சரியா தவறா, அவருடைய நடவடிக்கைகள் சரியா தவறா, அது கூட்டணிக்கு உதவுமா உதவாதா அப்படிங்கிறத கூர்ந்து நோக்கி அதன் மீது நடவடிக்கை எடுக்கிற எல்லா அதிகாரங்களும் பாரதிய ஜனதா கட்சி மத்திய கட்சிக்கு தான் இருக்குது. அதை அமித்ஷா பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் தொடர்ந்து இந்த அண்ணாமலை வந்து இப்படி பேசுகிறத பாரதிய ஜனதா கட்சி அங்கீகரிச்சதுன்னா, இப்போவே நயினார் நாகேந்திரன் வந்து சேலத்தில் எடப்பாடியாரை சந்திச்சுட்டு வந்து என்ன பேசுகிறாரு, நான் வந்து இந்த பக்கம் வந்தேன், இவர் எடப்பாடியாரை பார்த்துட்டு போகிறேங்கிற ஒரு கர்டசி விசிட் தான். எல்லா முடிவுகளும் அப்புறம் கேள்வி கேட்குறாங்க, யார் முதலமைச்சர் வேட்பாளர்னா எங்கள் பாரதிய ஜனதா கட்சியிலேயே சொல்லிட்டுமே, நான் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடியார் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. தமிழ்நாட்டில் அவருடைய தலைமை தான் என்டிஏ கூட்டணி, டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் கூட்டணி அப்படிங்கிறத அவர் பேட்டியில் சொல்லிட்டார். பேட்டியில் அதுக்கு மேலே வந்து யூகம்தான். அவர் கொடுத்த பேட்டியை வச்சுக்கிட்டு இந்த நான் சொன்னங்களே, அதுக்கு சொன்னால் நீங்கள் வருத்தப்படுவீங்க, இந்த அம்மனமான ஊடகங்கள்லாம் அதை 1008 போட்டு உருட்டிக்கிட்டு கிடப்பாங்க. அதாவது அதான் நாய்க்கு எலும்பு துண்டு கிடச்ச மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. யூகம்ங்கிறதே சரி தவறுன்னு இல்லை, அது யூகம் தானே. இல்லை, அப்படி ஒரு கூட்டணி அமைச்சு தேசிய அளவில் பார்த்தோம்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து எந்தெந்த கட்சியோடலாம் கூட்டணி இருக்கோ அந்த கட்சிகளை பூரா பலவீனப்படுத்தி இவங்க வந்து ஆட்சியை பிடிச்சி அந்த பகுதியை தக்க வைக்கிறதுக்கான வேலைகள் தான் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம்னா மகாராஷ்டிராவில் இருந்த சிவசேனாவோட நிலை வந்து இன்றைக்கி அது மாதிரி தான் இருக்குது. அந்த நிலை தான் வந்து அதிமுகவுக்கும் தமிழகத்தில் நிகழும் அப்படின்னு ஒரு ஊடகம் சொன்னால், அந்த ஊடகத்து மேலே தான் நீங்கள் எரிஞ்சு உள்ளவர்களே ஒழிய அதுக்கான யதார்த்தம் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் என்ன, அதை நோக்கி வந்து யாருமே பயணிக்கிறது இல்லைங்களே. என்ன காரணம்? இல்லைங்க, தொலைநோக்கு பார்வை ஊடகங்களா அப்படிங்கிறது ஊடகத்தின் ஆதங்கமாக இருக்கு. இல்லை, ஊடகம் சரியா தவறா அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு நான் போகவே இல்லை. ஆனால் என்னை பொறுத்தளவில் ஒரு ஊடகம், ஒரு வியாபார ஊடகங்கள் நிறையா இருக்குது. அதைத்தான் நான் வந்து சுருக்கமாக அம்மனமான ஊடகம் சொல்கிறேன். அவர்கள் மேலே எனக்கு விமர்சனம் இருக்குது, அதை விட்டுருங்க. இப்போ நான் சொல்கிறது, நயினார் நாகேந்திரன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் போய் சந்திக்கிற அதே வேலையில் நான் வந்து டிடிவி தினகரனை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே வேலையில் அடையார் அவர் வீட்டில் போய் டிடிவி தினகரன் வீட்டில் 1.5 மணி நேரம் இவர் பேசிட்டு வெளியில் வந்து அவர் என்னத்தை கொடுத்தாரு, நாங்கள் என்ன பேசுகிறோம்னு எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லிட்டு போனார். நான் சொல்லியிருக்கேன், பொறுங்கன்னு சொல்லியிருக்கேன், காலம் மாறும்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா உங்களுடைய உள்நோக்கம் என்ன? இதை 1.5 கோடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உணர்வுள்ள தொண்டர்கள் வந்து இதை ரொம்ப அருவருப்பாக பார்க்குறாங்க. அண்ணாமலையுடைய நடவடிக்கைகளை அருவருப்பாக பார்க்குறாங்க. இன்னொன்று, அது மட்டும் இல்லாமல் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அண்ணாமலை வந்து உரசி பார்க்க ஆரம்பித்தார்னா, இதை தடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முன்வரவில்லையானால், தடுத்து நிறுத்தாமல் போனால், இது தொடர்ந்துக்கிட்டே போச்சுன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய ஆதரவை பாரதிய ஜனதா கட்சி இழந்துடும். இதுதான் உண்மையான விஷயம். இதை வந்து கூர்மை அடைகிறதுக்காக
மேலும் மேலும் அண்ணாமலை வந்து இதை தொடர்ந்தே செஞ்சுக்கிட்டு செய்வார் அப்படிங்கிறது தான் என்னுடைய யூகம். அது தவறாகவும் இருக்கலாம், இது யூகம்னு சொல்லிட்டேன். ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வையில் பார்த்தோம்னா, இவருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியோட உறவு வச்சுக்கிட்டு, பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட உறவு வச்சுக்கிட்டு தேர்தலை பார்த்து அதில் ஒரு 10 சீட்டு 20 சீட்டு வர்றதை வந்து அண்ணாமலை விரும்பலை. இவர் தன்னுடைய தலைமையில் கூட்டணி அமைச்சு அதை நிறுவனம் பண்ணணுங்கிறதுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்திட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலு சேர்த்துக்கிட்டு இருக்கார். இல்லை, இதே கூட்டணி அமைக்காமல் நான் வந்து என்ன வாக்கு சதவீதம் வாங்கினாலும் அது எனக்கு வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சின்னு சொல்லிட்டு சீமான் போகிறாரு, அவரை பாராட்டுறீங்க. ஆனால் அதே மாதிரியான ஒரு கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு கொள்கையில் ஒரு அண்ணாமலை போனால் அவங்க கட்சியிலேருந்தும் அவர் ஓரங்கட்டப்படுறாரு. இது மாதிரி கூட்டணி கட்சியிலேருந்து விமர்சனங்கள் வருது. அவருடைய கட்சியை வளர்த்துறதுக்காக செய்கிறது தானே இது. அப்போ நீங்கள் சீமானை விமர்சிக்கிறதுல அண்ணாமலை மட்டும் விமர்சிக்கிறீங்க. நல்ல கேள்வி. சீமான் எப்போவாவது எந்த கட்சியோடாவது கூட்டணி சேர்ந்தாரா? கூட்டணி வச்சுக்கிறேன்னு சொன்னாரா? கூட்டணி வச்சுக்கிட்டது இல்லை. ஆனால் சில கட்சிகளுக்கு ஆதரவாக அவர் வந்து ஆரம்ப காலத்தில் வாக்குகள் கேட்டிருக்காரு இல்லைங்களா? நீங்கள் அதெல்லாம் இல்லைங்க. நீங்கள் திரும்ப திரும்ப சீமானுக்கும் அண்ணாமலைக்குமான கம்பேரிசன் தான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். சீமான் வந்து தமிழகத்தினுடைய இறையாண்மை காப்பாற்றப்படணும், தமிழகத்துடைய பொருளாதாரம் தமிழகத்தினுடைய இறையாண்மைகள் இருக்கணும் அப்படின்னு அவர் முடிவெடுத்துட்டார். அதற்கான நடைமுறையும் தந்திரோபாயமும் என்னன்னு அவர் எப்படி வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியல, அது சாத்தியமாக என்னாலும் தெரியல. ஆனால் அவர் எடுத்தது தமிழகத்திற்கான இறையாண்மை வேணுங்கிறது தான். அந்த பாதையில் அவர் போயிட்டுருக்கார். அதை வென்றெடுப்பாரா, அதை போய் சேருவாரா அப்படிங்கிறதுக்கெலாம் நமக்கும் பல விமர்சனங்கள் இருக்குது. ஆனாலும் அவர் வந்து நான் தனித்து தான் நிற்பேன், நான் வந்து இப்போ சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் வேட்பாளர்களெல்லாம் நான் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு அவர் போயிட்டுருக்காரு. மற்றபடி அவர் பேசுகிறதெல்லாம் யாராவது கேள்வி கேட்டால் பதில் சொல்லிட்டுருக்காரு. ஆனால் அண்ணாமலை அப்படி இல்லை. பாரதிய ஜனதா கட்சி மேல்மட்டத்திலிருந்து கூப்பிட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் கூப்பிட்டு பேசி, அவர் பொதுச் செயலாளர் இங்கே வந்த பிற்பாடு அவர் பேசிக்கிட்டு இருக்கிற போது இவர் பேசுகிறாரு, அவர் வந்த பின்னாடி இவர் பேசுகிறாரு. அப்போ இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி யாரோடு கூப்பிட்டு, நாங்கள் தனிச்சு தான் நிற்போம், இதுதான் எங்கள் ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை டிக்ளேர் பண்ணியிருக்காரா? டிக்ளேர் பண்ணல. இப்போ இது வந்து பாரதிய ஜனதா கட்சியோட ஒரு பெரிய இதாக இருக்குமா, ஏபிவிபி இந்த மாதிரியான ஏகப்பட்ட ஆர்எஸ்எஸோட துணை அமைப்புகள் இருக்குது. அந்த மாதிரி அண்ணாமலை ஒரு துணை அமைப்பை உருவாக்க வைக்கிறாங்களா அவங்களுக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. இல்லை, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையே எவ்வளவு தூரம் பயன்படுத்திக்கிறாங்க, அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமலாம் இல்லை. ஆனால் அது ஏன் நடக்குதுங்கிறதுல தான் நமக்கு ஒரு பெரிய சந்தேகமே இருக்குது. டிடிவி தினகரனை அண்ணாமலைக்கு எவ்வளோ நாள் உறவுங்க, எவ்வளோ நாள் அரசியல் இவங்களோட அரசியல் நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லைங்கிறது வந்து நீங்கள் டிடிவி அண்ணாமலை பேசுகிறத விமர்சிக்கிறீங்க. ஆனால் ஜெயலலிதா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. சசிகலா, ஓபிஎஸ், இபிஎஸ் எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. அதன் பிறகு அவர் சசிகலா அம்மையார் வந்து ஜெயிலுக்கு போகிறப்ப ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கொடுத்துட்டு போனாங்க. பிறகு ஜெயிலுக்கு போகும்போது ஓபிஎஸ் கொடுக்கலீங்க. ஜெயிலுக்கு போகும்போது மன்னிக்கும், நான் தவறாக சொல்லிட்டேன். அப்போ ஓபிஎஸ் இருந்தார். ஓபிஎஸ்க்கு வந்து தர்ம யுத்தம் நடத்தி வெளியில் போகிறாரு. ஓபிஎஸ் போகிறாரு. அதாவது சசிகலா அம்மா வந்து ஜெயிலுக்கு போகிற போது அவர் தேர்ந்தெடுத்த முதல்வர் வந்து எடப்பாடி பழனிசாமி. இது தன்னை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த ஓபிஎஸ்க்கு அது பிடிக்கல. உடனே போய் குருமூர்த்திக்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டு குருமூர்த்தி போய் நான் முதல் எதிரி இந்த இடத்துக்கு தாங்க ஐயா வரேன். இப்போ அன்னைக்கு வந்து ஓபிஎஸ் தனி அணி, சசிகலா அம்மையார், தினகரன், இபிஎஸ், அதிமுக வந்து ஒரு தனி அணி பிரிஞ்சிட்டாங்க. பிறகு ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாங்க. வரும்பொழுது டிடிவி தினகரன் ஒரு அணி, சசிகலா அம்மையார் ஒரு அணி, எடப்பாடியும் ஓபிஎஸும் ஒரு அணியில் போயிட்டாங்க. இல்லை, நீங்கள் நடைமுறை நீங்கள் தவறு, நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க, அது தவறு. நான் என்ன சொல்கிறேன்னா, அம்மா இறந்து போகிறாங்க, அதுக்கப்புறம் இங்கே ஒரு வேக்கம் இருக்குது. அப்போ அது சசிகலா வந்து அந்த கட்சியை கைப்பற்றணும் அப்படிங்கிற, தான் தான் இருக்கணும் அப்படிங்கிற பெரும் அவால அவங்க வந்து அந்த கூட்டத்தில் அப்படியே டிட்டோ
ஜெயலலிதா மாதிரியே கொண்டை போடுறது, ஜெயலலிதா மாதிரியே புடவை கட்டுறது, ஜெயலலிதா மாதிரியே பேசுறது, இந்த மாதிரி இமிட்டேட் பண்ணாங்க. அதன் மூலமாக ஒரு கட்சியை நம்ம கைக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டாங்க. அது என்னமோ தெரியல, அவங்க வந்து ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல் வந்தது. ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல்லையும் கூட அவங்க வந்து ஓபிஎஸை தேர்ந்தெடுக்கலை, டிடிவி தினகரனை தேர்ந்தெடுக்கலை, எடப்பாடியாரை தான் தேர்ந்தெடுத்தாங்க. அவங்க தான் தேர்ந்தெடுத்தாங்க. டிடிவி தினகரன் சொல்கிற மாதிரி 127 எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கன்னா அது சசிகலா இல்லை. இப்போ இந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தாங்க 4 ஆண்டு காலம் இப்போ எடப்பாடியார் அவர்கள் சொன்னாங்க. இப்போ சசிகலாமையாருக்கு வந்து அவ்வளோ நாளாக அந்த வழக்கில் வந்து தீர்ப்பு வராது, அந்த சமயத்தில் தான் தீர்ப்பு வருது, உடனே ஜெயிலுக்கு போகிறாங்க. எடப்பாடியார் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு. இதைத்தான் ஒரு வேலை சொல்லியிருப்பாங்களோ? இல்லை, இந்த கேள்வியெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், நான் உங்களுக்கு தொடர்ந்து அதை சொல்கிறேன். சரிங்க. இவர் வந்து சசிகலாமா ஜெயிலுக்கு போனோடனே இவர் வந்து தர்மயுத்தம் பண்ணுறாரு. தர்மயுத்தம் பண்ணிவிட்டு யாருக்கு வந்து யாரோட வந்து சேர்ந்தார்? எடப்பாடியாரோட வந்து சேர்ந்தார். எடப்பாடியார் வந்து ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தாரு, துணை முதல்வர் கொடுத்தாரு, எல்லாமே இப்போ நல்லா தானே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இரட்டை தலைமையில் இவர் வந்து நிர்வாகத்தில் குறுக்கிடுறது, கொள்கையில் முரண்படுறது, அதில் சுயநலமாக தனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இவருக்கு ஒரு அக்கறையோடு இவர் செயல்பட்டது தான் இந்த இரட்டை தலைமை வந்து நம்மளை கெட்டபேர் உண்டாக்கிறோம், இது ஒரு தேவையில்லைன்னு முடிவு பண்ணுறாரு எடப்பாடியார். அவருடைய நிர்வாகத்துக்கு இது இடைஞ்சலாக இருக்குது. அப்போ அவர் வந்து ஒற்றை தலைமை வேணுங்கிற முடிவு எடுக்கிறாரு. அந்த சமயத்தில் வந்து எடப்பாடியாருக்கு பின்னாடி எல்லா செயற்குழு உறுப்பினர்கள்லேருந்து, பொதுக்குழு உறுப்பினர்கள்லேருந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள்லேருந்து, மாவட்ட செயலாளர், கிளை செயலாளர்லேருந்து எல்லாருமே ஆதரவு பண்ணுறாங்க. அவர் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படுறார். இது முடிச்சுக்குவோம். இதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறவில் வந்து ரொம்ப அந்யோன்யமாக இருந்திருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் 2 பேரும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க. நாம் அப்படி தான் பார்த்தோம். அசைக்க முடியாத ஒரு இந்த வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தோம். அண்ணாமலையும் அப்படித்தான் பார்த்தோம், எடப்பாடியாரையும் அப்படித்தான் பார்த்தோம். ஆனால் அண்ணாமலை ஒரு மெச்சூரிட்டியே இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்துறதையே அவர் குறிக்கோளாக வச்சுக்கிட்டு இருந்தார். அது ஏன் பண்ணாருன்னு எனக்கு இதுவரையிலும் விளங்கலை. ஆனால் இப்பொழுது அவர் என்னன்னா, அவருக்கு ஒரு பெரிய தன்னை பற்றியான ஒரு பெரிய மரியாதை அவருக்கே வந்துருச்சு. நாம் வந்து நம்மளால தான் எல்லாம் கூட்டம் கொடுது. அமித்ஷா வரும்போது கூட கைத்தட்டல, நம்ம மேடை ஏறினா மதுரையில் அத்தனை பேர் கைத்தட்டுறாங்க, நம்ம வந்து அமித்ஷாவுக்கு முன்னாடி இப்படியே பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு இவர் இந்த கூட்டமெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய போதையை கொடுத்துருக்கு. அந்த போதையில் இவர் பேசுகிற எல்லாமே அந்த போதையில் தான் இவர் தடுமாறிட்டுருக்கார். ஆனால் அந்த போதையை களைய வேண்டிய பொறுப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் இவர் போதையில் சுற்றிக்கிட்டு இருக்கிறத அவங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த போதையின் மூலமாக ஏதோ ஒரு விபரீதம் ஏற்பட்டு, ஒரு களங்கம் ஏற்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போக்கில் மாறுதல் வந்தால் அதில் மீண்டும் பெரிய பலவீனப்படுறது வந்து பாரதிய ஜனதா கட்சி தான். ஏன்னா அவர்களுடைய நடைமுறையும் தந்திரோபாயமும் இதில் சரியில்லைங்கிறது ப்ரூவ் ஆயிடும். எடப்பாடியார் போகிறதுக்கு ஏகப்பட்ட இடம் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் அவருக்கு இடம் இல்லாமல் இல்லை. இல்லை, போன 24 நாங்கள் மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் கூட்டணி அமைப்பதில் வந்து ஒரு பெரிய தொய்வு இருந்தது அதிமுகவுக்கு. கூட்டணியில் சரியான கூட்டணியில் தான் அவர் வந்திருக்கார். அவர் வந்து மெகா கூட்டணிங்கிறத விட பாரதிய ஜனதா கட்சியோட உறவு வச்சுக்கிறதுல அவர் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியோட தான் முடிவெடுத்தார். அது வந்து அவருடைய தனிப்பட்ட முடிவல்ல, அது ஒட்டுமொத்தமான மூத்த அமைச்சர்களை கூப்பிட்டு வச்சு கலந்தாலோசிக்காமல் அவர் எதையும் செய்கிறதில்லை. அப்படி தான் அவர் கொண்டு போனார். ஆனால் இதை பலவீனப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலையை பயன்படுத்துதா அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்வை. அப்படி இருந்தால் பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு செய்த மாபெரும் துரோகம். அப்படி அந்த துரோகம் நடந்துருச்சுன்னா மற்ற எதிர்க்கட்சிகள், திராவிட மாடல் கம்யூனிஸ்டுகள், திருமாவளவன் போன்றவர்கள்லாம் எச்சரிக்கிற மாதிரி பாரதிய ஜனதா கட்சி இவங்களை கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, மகாராஷ்டிராவில் அப்படி நடந்தது அப்படின்னு உதாரணங்களை காட்டுற மாதிரி இங்கேயும் அது நடந்தால் அதனுடைய பேரிழப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு தான். அதிலிருந்து அவங்க கரைசேரவே முடியாது. அதிமுகவுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இடதுசாரி மனோபாவம் உள்ளவர்கள்லாம் ஒரே வரியில் சொல்கிறாங்க, பாரதிய ஜனதா கூட உறவு வச்சுட்டு இருக்கும்போது அதிமுகவோட நாங்கள் எப்படியே சேர்றது, எந்த அடிப்படையில் சேர்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் கேட்குறவங்களே, நம்ம போய் அப்ரோச் பண்ணுற பெருந்தலைவர்களே இதைத்தான் காரணமாக சொல்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கிற போது அவர்கள் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்களா? இதே நிலை தொடருமானால் அதிமுகவுக்கு உங்களுடைய அட்வைஸ் நினைக்கிறேன்.
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோட ரொம்ப நெருக்கமாக உறவோடு இருக்குது. இது இருக்கணும்னு நாம் நினைக்கிறோம். பாரதிய ஜனதா இப்போ நேற்று கூட ஒரு செய்தி பார்த்தேன். இபிஎஸ் வந்து பாரதிய ஜனதாவில் சேர்றதை பற்றி கவலை இல்லை, சேரட்டும் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு செய்தி பார்த்தேன். ஓபிஎஸ் வந்து பாரதிய ஜனதாவில் சேர்ந்துக்கிறத பற்றி ஆட்சேபனை இல்லைன்னு இபிஎஸ் சொன்னாருன்ட்டு ஒரு செய்தி பார்த்தேன். அவருக்கு தெரியும் இபிஎஸ் பாரதிய ஜனதாவோட சேர்ந்தால் இவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த ஆபத்தும் இருக்காது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆனால் ஓபிஎஸ் மாற்றி சொல்லி ஓபிஎஸ் திரும்ப தவறாக சொல்கிறேன். ஓபிஎஸ் பாரதிய ஜனதாவோட சேர்ந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுங்கிறது இபிஎஸ்க்கு தெரியும். அதனால் அவர் ஆமோசிருக்கலாம், அந்த கருத்து அப்படி கூட இருக்கும் அப்படின்னு. அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது, அந்த செய்தி பார்த்ததுலேருந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் டிடிவி தினகரனை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற மூலை முடுக்கெல்லாம் சசிகலாவுடைய குடும்பமும் டிடிவி தினகரனுடைய குடும்பமும் தமிழ்நாடு பூரா அங்கங்கே அவங்க ஆதிக்கம் பண்ணுவாங்க. அவங்க காலித்தனத்தை ஏற்கனவே பார்த்து தான், அதை பொறுக்க முடியாமல் தானே அம்மா வீட்டை விட்டு துரத்துனாங்க. இவர் என்ன புனித மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இவர் என்னைக்கு பிறந்தார்? 1900. எனக்கு 76 வயசு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி வளர்ந்தது, அதுலேருந்து எம்ஜிஆர் எப்படி பிரிஞ்சு போனார். எம்ஜிஆருக்கு பின்னாடி கல்யாணசுந்தரம், பெரியவர் கல்யாணசுந்தரம் சிபிஐயில், அவர் வந்து தமிழ்நாடு பூரா அவரை தூக்கிட்டு போனார். ஏனென்றால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாடி லட்சம் உழைக்கும் வர்க்கத்தினுடைய தொண்டர்கள்லாம் அப்படியே புற்றீசல் மாதிரி ஒட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால் கல்யாணசுந்தரம் தமிழ்நாடு பூரா அவரை அழைச்சிட்டு போனார். அப்படி ஒரு இடதுசாரி மனோபாவம் உள்ள கட்சியாக தான் இந்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோன்றியது. ஆனால் அதற்கு பின்னால் ஜெயலலிதா வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சு ஒரு கேசட் வைக்க போய் அறிமுகமாகி நுழைஞ்சு அந்த அம்மாவுக்கு ஒரு வேலையாள் வேணுங்கிற தேவையின் அடிப்படையில் உள்ளே போய் அது எல்லா வீட்லேயும் நடக்கும். நம்ம வீட்டில்கார கூட இன்றைக்கி ஒரு வேலைக்கார பிள்ளை வரலன்னா அன்றைக்கி நம்ம கை ஒடிஞ்ச மாதிரி இருக்கும். அது மாதிரி சேவை செய்ய போன சசிகலா எவ்வளவோ கோடிங்கிறாங்க. 10,000 கோடி சொல்கிறான், 20,000 கோடி சொல்கிறான், 2,000 கோடி சொல்கிறான், பாய்ஸ் கார்டில் வந்து அவ்வளோ பெரிய பங்களாங்கிறான். இதெல்லாம் வேலை இப்போ நம்ம வீட்டில் வேலை செய்கிற பிள்ளைக்கு நம்ம சந்தோஷமாக தான் சம்பளம் கொடுத்துட்ருக்கோம். ஆனால் இவ்வளோ கோடிகள்லாம் வருமா? இந்த கோடியெல்லாம் யார் மூலமாக வந்தது, யாருக்கு தெரியாமல் வசூலிக்கப்பட்டது, அதில் டிடிவி தினகரனுக்கு பங்கு என்ன, இதெல்லாம் இருக்குது. அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதை கட்டி காக்கணுங்கிற ஒரே கொள்கையோட எடப்பாடியார் அவர்கள் பயணம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சசிகலா சிறைச்சாலையிலேருந்து வெளியில் வர்றார். அவரை வரவேற்கிறதுக்கு லட்சம் தொண்டர்களை கூட்டி, இதே டிடிவி தினகரன் லட்சம் தொண்டர்களை கூப்பிட்டு அவர் பெங்களூர்லேருந்து சென்னை வந்து சேர்றதுக்கு பல மணிக்கு நேரம் இருந்தது. அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்கூட பார்த்தோம். அந்த கூட்டங்கள்லாம் அதுக்கப்புறம் என்னாச்சு? யாருக்கிட்ட இருக்குது? அது சசிகலாவுக்கு கூட்டின கூட்டம் அல்ல. நீ சசிகலாவை வந்து மறுபடியும் தன் கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்காக சின்னம்மா சித்தின்னு பேசிக்கிட்டு அந்த அம்மாவுக்கு இப்படிலாம் பண்ணிவிட்டு அந்த அம்மா உங்களை நம்பலை. இப்போ அந்த கூட்டம் அமமுகன்னு ஒரு கட்சி, அது இப்போ என்ன நிலையில் இருக்குங்க? அதுதான் 2% அவரே சொல்கிறாரு. நான்லாம் 2% கட்சியா தொகுடா கட்சியான்னு அவரே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நாம் என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? அவர் வாயாலேயே சொன்னது நாங்களாம் 2% கட்சி தொகுடா கட்சி அப்படின்ட்டு. ஆனால் என்ன சொல்கிறாரு, நாங்கள் இல்லாமல் எங்கள் அமைச்சரவை அமைக்க முடியாதுங்கிறாரு. இல்லை, அவர் தொய்வடைஞ்சதுக்கு காரணம் என்ன? ஏன்னா 21 தேர்தல் 19 தேர்தல் எல்லாம் அமமுக, அதாவது நாம் தமிழர் கூட செய்திகளில் வந்துட்டு மற்றவைன்னு போடுவாங்க. அமமுகவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. விவாத மேடைகள் முதற்கொண்டு எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் தான் இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு தொய்வு நிலை வந்ததுக்கான காரணம் என்ன? அவரே செயல்படலைங்க. அவரே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு அப்பப்போ அவர் என்னன்னா அப்பப்போ எலெக்ஷன் வரும்போதெல்லாம் எதையாவது மீடியாக்களில் அது இது மீடியாக்கள் தான் உங்களுக்கு தெரியுது. நான் தான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன், பணம் கொடுத்த மீடியாக்கள் நிறைய அவரை பற்றி. அந்த சமயங்களில் வந்து துடிப்பாக செயல்படக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள், தங்கம் தமிழ்ச்செல்வன் அவர்கள், வெற்றிவேல் அவர்கள், இவங்க எல்லாருமே வந்து அவருடைய கட்சியில் இருந்தாங்க. வெற்றிவேல் செத்தே போயிட்டார், இறந்துட்டார். அவர் இறந்துட்டார். மற்றவங்கெல்லாம் படிப்படியாக ஒவ்வொருத்தராக வெளியில் வந்துட்டாங்க. இவருடைய செயல்பாடு வந்து சரியா இல்லை அப்படிங்கிறதுனால தான் எல்லாரும் வெளியே வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, இவர் கூட 18 எம்எல்ஏ போனாங்க. அந்த 18 எம்எல்ஏவை காப்பாற்றுறதுக்கு இவருக்கு யோகியது இல்லை. இவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தை காப்பாற்ற போகிறாரா? ஒன்றும் இல்லைங்க. நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்பழகனை வந்து அவைத்தலைவராக போட்டிருந்தாரு.
அந்த அன்பழகனே இவருடைய நடவடிக்கை பிடிக்காம அதிமுக வந்து சேர்ந்துக்கிட்டாரு. இவர் யாரை வச்சுருக்காருங்க? இங்கே நம்ம வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் அந்த பையன் பேர் என்னங்க, திரு சேகர் அவர்கள். இல்லை அமமுகன்னார் அவர் பேர் பிபி சாமிநாதன். சாமிநாதன் அவர் ஏன் திமுகவுக்கு வந்தார்? இவர் யாரை வச்சுருக்காரு? இவர்கிட்ட என்ன இருக்குது? ஊடகத்தை தவிர இவர்கிட்ட என்னங்க இருக்குது? அப்புறம் தன்னை வந்து ஒரு ஜாதிய தலைவனாக பரிணமிக்கிற தெக்க ஓட்டு வாங்கிப்பார் அப்படின்னு சொல்கிறது. அது என்ன அர்த்தம்னா, இன்டைரக்டாக நான் அந்த தெக்க எங்கள் ஜாதிக்காரன், நான் ஜாதிக்கு தலைவன் அப்படின்ட்டு. ஏன் தங்க தமிழ்ச்செல்வன் ஜாதிக்காரர் இல்லையா? ஓபிஎஸ் ஜாதிக்காரர் இல்லையா? இப்போ இருக்கிற உதயகுமார் ஜாதிக்காரர் இல்லையா? அதிமுகவில் இருக்கிற உதயகுமார் ஜாதிக்காரர் இல்லையா? அப்போ மீண்டும் மீண்டும் அந்த சாதி அரசியல் தான் வந்து உள்ளே வந்துக்கிட்டே இருக்கு. இல்லை, அவருடைய நோக்கம் என்னென்னா, வெளியில் என்ன தன்னை பற்றி சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து தேவேந்திர குல வேளாளர்கள் இந்த இது முக்குளத்தோர் எல்லாமே ஒன்று சேர்ந்து எல்லாம் எங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, என் கண்ட்ரோலில் இருக்குது, அதனால் தெற்க நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாரு. தெற்க தென்காசி இது தேனியில் போய் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி, அவ்வளோ பெரிய மாநாடு மாதிரி கூட்டத்தை கூட்டி பேசிட்டு வந்தார் எடப்பாடி இபிஎஸ். என்ன நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு என்ன தமிழகத்தினுடைய கள நிலவரம் தெரியாமல் அண்ணாமலை வந்து டிடிவி தினகரன் பேசிகிட்டு இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மத்தியில் பெரிய காயப்படுத்துகிறார். அது அவருக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவரே அந்த இன்னும் சொல்ல போனீங்கன்னா, அதிகபட்சமாக நான் சொல்கிறேன், இது தொடர்ந்து நடக்குமானால் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் தொடர்ந்து புகழ்ந்துக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் அப்படிங்கிற போர்வையில் அண்ணாமலை நீ பயணம் பண்ணார்னா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களால் இவர் வந்து காயப்படுவார், அசிங்கப்படுவார். சரிங்க ஐயா, இப்போ உங்களுடைய ஃபைனல் அட்வைஸ் அதிமுகவுக்கு ஒன்று, பாரதிய ஜனதாவுக்கு ஒன்று, என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஒன்றும் வேண்டாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாரதிய ஜனதா கட்சியும் தமிழ்நாட்டு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன்கிட்ட விட்டுட்டு அண்ணாமலை பொறுமை காத்தார்னா, அண்ணாமலை அமைதியாக இருந்தார்னா, அண்ணாமலை எந்த ஊடகத்துக்கும் பேட்டி கொடுக்காமல் இருந்தார்னா, இந்த உறவு இன்னும் நெருக்கமாகும். இந்த உறவு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தொண்டர்களும் ரெண்டரை கலந்துருக்காங்க. இப்போ நீங்கள் அன்றைக்கி சேந்தமங்கலம் கூட்டத்தில் எடப்பாடியார் வந்தபோது ராசிபுரம் சேந்தமங்கலம் தொகுதியில் இரண்டரை கலந்த விஷயம். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களும் அதிமுக தொண்டர்களும் அவ்வளோ நெருக்கமாக இருக்காங்க, அவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க. அவங்க ஆடின ஆட்டம் தான் அற்புதமான ஆட்டம். இந்த உணர்வுகளெல்லாம் மழுங்கடிக்கிற மாதிரி அண்ணாமலை வந்து இது பேசிகிட்டு இருக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய தாழ்ந்த வேண்டுகோள். இதை அவர் செஞ்சாருன்னா அவருக்கு எதிர்காலம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சி வளர்த்துடுது, அது உண்மைதான் அப்படிங்கிற காலகட்டத்தில் ஏதோ ஒரு நெருடலில் இந்த கூட்டணிக்கே வேட்டு வைப்பார் அண்ணாமலை. அது வந்து பாரதிய ஜனதாவுக்கு தான் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஏன்னா எதிர்க்கட்சிகள் வந்து எப்போ இந்த உறவு நீடிக்கக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்குதோ அதற்கு விதை போடுகிற மாதிரி அண்ணாமலையுடைய பேச்சு, தொடர்ந்து நடவடிக்கைகள் இதெல்லாம் இருக்குது. இது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இல்லாமல் என்ன வேணால் பேசிட்டோம். பாரதிய ஜனதா கட்சியில் இருந்துக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி யாரோட உறவு வச்சுருக்கதோ, யாரோட கூட்டணி வச்சு கலங்காணுன்னு நினைக்குதோ அதையே பலவீனப்படுத்துகிற மாதிரி தொடர்ந்து இவர் பேசிக்கிட்டு இருந்தாருன்னா அவர் அசிங்கப்பட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அவர் தனிமைப்பட்டு போயிடுவார். இதை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்குமானால் பாரதிய ஜனதா கட்சி மீது எந்த நம்பிக்கையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வராது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இந்த ஆட்சி பிடிச்சாகணும் அப்படிங்கிறதெல்லாம் கனவுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இல்லைன்னா நான் சொல்கிறேன் 100க்கு 120% அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும். அதற்கான கட்சிகள் உள்ள ஆதரவு கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது. ஆகவே அண்ணாமலை அவர்களை அவரே தன்னுடைய நடவடிக்கைகளை மறுபடியும் விமர்சனம் பண்ணி பார்த்துட்டு அவர் ஒதுங்கி இருந்தால் இந்த கூட்டணி வலுவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா பாரதிய ஜனதா கட்சியை அண்ணாமலையை தடுத்து மட்டம் தட்டி வச்சு அவர் அமைதி காக்க சொன்னால் இந்த உறவு நீடிச்சிருக்கும். இதை ரெண்டையும் பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணாமலையும் தவற விட்டுட்டாங்கன்னா ஒரு படுபாதக செயலை செஞ்சவங்க அப்படிங்கிற கெட்ட பேர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 2 கோடி உணர்வுள்ள அந்த தொண்டர்கள் மத்தியில் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சரிங்க, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. சரிங்க, இது போன்ற காணொலிகளை தொடர்ந்து பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி, வணக்கம்.